அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்விற்கு பயந்து வாழ வேண்டும், இக்லாஸோடு வாழ வேண்டும். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ்விற்கு பயந்த வண்ணமாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் யார் ஒருவன் தௌபா செய்கின்றானோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்விடத்தில் நமக்கு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முசீபத்தாக இருந்தாலும் அந்த முசீபத்தை நீக்கி நமக்கு எதிர்காலத்தில் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியையும் ரஹத்தையும் தருகின்றான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான வழியில் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதன்படியாக நாம் வாழ வேண்டும். சுன்னத்தான முறையில் வாழ்வது தான் தீன் கற்றுத்தருகின்றது. சஹாபாமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி வந்த சஹாபாக்கள் சிஃபத்துகளை பேணி வாழ்ந்தார்கள். இக்லாஸோடு வாழ்வது, இக்ராமை பேணுவது, நற்பண்புகளை பேணுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஐவேளை தொழுகை, இமாம் ஜமாத்துடன் சேர்ந்து நேரத்தில் தொழுவது ஆகிய இந்த சிஃபத்துகளை பின்பற்ற வேண்டும். தாவத் செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் கற்றுக்கொள்கின்ற அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த கலிமா வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற தவறான நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு அல்லாஹ்வால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் சிறியது என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கின்ற துவா நமக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செல்வத்தையும் பர்க்கத்தையும் ரஹமத்தையும் தருகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கலிமாவை நாம் புரிந்து பிறருக்கும் இதனை நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சொந்தத்திற்கு நாம் தாவத் செய்ய வேண்டும். தாவத் செய்வதால் நம்முடைய முசீபத்துக்கள் நீங்கின்றது. நமக்கு ரஹமத்தும் பர்க்கத்தும் அல்லாஹ் தருகின்றான். நபி அவர்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்துள்ளார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த கலிமாவை மனிதர்களுக்கு எடுத்து கூறுவதற்காக தான் இந்த உலகத்தில் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். நபிமார்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மலக்குமார்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிதாபுகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்.